ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மகாசிவராத்திரிக்கு ஒரு பிரசாதம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 கப் தண்ணிக்கு 1 கப் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு, தண்ணியில் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு உடைச்சி நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலில் இருக்கிற நெய்யில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சர்க்கரை பாகு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெறுமனே நாட்டு சர்க்கரையை அதில் தண்ணியில் நல்லா இது பண்ணிக்கலாம், கரைய வச்சுக்கலாம். பதம்லாம் வர தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தேவைப்படுற டைம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். கிண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். நல்லா கிண்ணதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் பாதாம் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பாதாம் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாதாம் கட் பண்ணி போட்டேன்னா சாப்பிட மாட்டேதுனால கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் பாதாமும் பொடிச்சு வச்சுருந்தேன். அந்த பாதாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட இன்னொரு பிரசாதம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே நான் உப்பு போட்டு வெள்ளை கொண்டக்கடலையே நல்லா வேக வச்சுருந்தேன். இப்போ இதில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் தேங்காய் துருவலையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், துருவி. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவலை கடைசியாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் 2 பிரசாதமும் ரெடி பண்ணிட்டேன். நாங்களும் எல்லோரும் சாமியும் கும்பிட்டாச்சு. நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching.